சவுதி அரேபியா சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் செய்தார்கள். அமெரிக்கா மற்றும் பல பிற மேற்கத்திய நாடுகளை இனியும் நம்பி எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை நன்குணர்ந்த சவுதி அரேபியா பெரும்பாலும் இந்த மோதலில் நேரடியாக ஈடுபடாமல் இருந்தாலும் சவுதியை தாக்கித்தான் கொடுக்கிறார். ஒரு ஆக்டிவ் மிலிட்டரி ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2,57,000 பேர் இருக்கிறார்கள். It is personally across its main branches. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான சர்வதேச செய்திகளோடு நான் உங்கள் சுஃபியான். நேட்டோ படைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு தேசிய பாதுகாப்பை அடங்கிய யூரோப்பிய யூனியன், நேட்டோ, அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, பல நாடுகள், நேட்டோ நாடுகளை அதில் துருக்கியும் இருக்கிறது. அந்த நாடுகளை யாராவது தாக்கினால் இந்த நாடுகள் திருப்பி தாக்கும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்குத்தான் இந்த கோலியேஷன். தற்போது மத்திய கிழக்கில் ஈரான் போர், இஸ்ரேல் தாக்குதல்களை அஞ்சிய சவுதி அரேபியா சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் செய்தார்கள். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை தங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தர வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு 27,000 கோடி பாகிஸ்தானின் வறுமை நீக்க கடனாக கொடுக்கப்பட்டு தற்போது 15,000 பேர் அங்கு இருக்கிறார்கள். இது பழைய செய்தி, இது எல்லோருக்கும் தெரியும். இந்த செய்தி உருவாகுவதற்கு முன்பு இஸ்ரேல் அவர்களை கடுமையாக தாக்கினார்கள். சமாதானம் பேச்சு சென்ற கலீலுல் ஹயாவை சமாதானத்தின் மாளிகையிலே பங்களாவின் உள்ளே தாக்குதல் நடத்தி 6 பேரை கத்தரில் படுகொலை செய்த பின்பு கலீலுல் ஹயா மகன் இறந்தார். அவர் தொழுகைக்கு சென்றார், அவர் தப்பிவிட்டார். இதை மறுநாளே இந்த மீறல் போக்கை தாங்கள் தாங்க முடியாத சவுதி பாகிஸ்தானோடு ஒப்பந்தம் செய்தது. இது பழைய கதை. இப்போது புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். முதலில் இந்த ஒப்பந்தம் யாருக்கானது? துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானை ஒன்றிணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கான யோசனையில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மா தொழுகைக்கு பின்பு சவுதி அரேபியாவில் மெக்கா புரக்ளமேஷன் பிரகடனத்தை உங்களுக்கு உருவாக்கியது. இதன் மூலம் மத்திய கிழக்கில் போர்கள் மற்றும் நிலையற்ற தன்மை அதிகரித்த நிலையில் அமெரிக்கா மற்றும் பல பிற மேற்கத்திய நாடுகளை இனியும் நம்பி எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை நன்குணர்ந்த சவுதி அரேபியா தங்களது பாதுகாப்பை வலுப்படுத்த பல புதிய வழிகளை அவர்கள் ஆராயத் தொடங்கினார்கள். நியூயார்க் டைம்ஸ் அப்படித்தான் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. நான் சொன்ன செய்தியை நியூயார்க் டைம்ஸ் அப்படித்தான் வெளியிட்டிருக்கிறது. தங்கள் பாதுகாப்புக்காக புதிய வழிகளை ஆராய்ந்தே துருக்கியோடும் பாகிஸ்தானோடும் சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். இஸ்லாமியர்களின் புனித மெக்கா நகரில் வெள்ளிக்கிழமை சலாவுக் தொழுகைக்கு பின்பு சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முஹம்மது பின் சல்மான், துருக்கி அதிபர் ரெஜப் தய்யூப் எர்டோகன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அவர்கள் அறிவித்தார்கள். அமெரிக்க ஈரான் இடையிலான போர் சவுதி அரேபியாவையும் பாதித்துள்ளதுடன் சவுதியின் முக்கிய எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்து வழித்தடமான ஹெர்மூஸ் நீரிடை மற்றும் பாப் அல் மந்தப் செங்கடல் வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்தையும் பாதித்துள்ள நிலையில்தான் இந்த 3 நாடுகளும் தங்களுக்கிடையிலான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த முயன்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஒப்பந்தத்திற்கு காரணம். சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே கடந்த ஆண்டு கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அறிவித்திருந்தேன்னா நான் இதை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். புதிய மெக்கா கூட்டு ஒப்பந்தம் இது ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம், டிஃபென்ஸா. இது ஆக்கிரமிப்புக்கு நடவடிக்கைகளுக்கு எதிரான கூட்டு பாதுகாப்பு தடுப்பை வலுப்படுத்துவதற்காகவே இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கும் எதிராக கூட்டு பாதுகாப்பு தடுப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால், மேலும்
இந்த 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது வேறு எந்த நாடாவது ஆயுத தாக்குதல் இந்த 3 நாடுகளின் மீது நடத்தப்படும் தாக்குதலாகத்தான் கருதப்படும் என்று இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 3 நாடுகளுக்கும் இடையான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அனைத்து அம்சங்களையும் மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், ஆனால் இந்த டிராஃப்ட் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், அதுக்குள் என்ன இருக்கிறது என்று. ஆனால் வெளியே வரவில்லை. அந்த ஒப்பந்தத்தின் உண்மைத்தன்மை நமக்கு தெரியவில்லை. ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. உலகில் யாரிடமும் இல்லை. ஆனால் ஒப்பந்தம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒப்பந்தம், எவ்வளவு, யார் நிற்பார்கள், அதற்கான பணம், இது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த 3 சுன்னா முஸ்லீம் நாடுகளும், அதாவது சவுதி, துருக்கி, பாகிஸ்தான், பரஸ்பரம் ஆதரவளிப்பதாக இந்த ஒப்பந்தம் உறுதியளித்திருந்தாலும் ஒவ்வொரு நாடும் மேற்கொள்ள வேண்டிய குறிப்பிட்ட பொறுப்புகள் குறித்து இது தெளிவான விவரங்கள் இல்லை என்பதுதான் இங்கே நமக்கு ஒரு விஷயம். அதை சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சி ராய்ஸ்டர் செய்தி நிறுவனத்திடம் பேசிய துருக்கி அதிகாரி ஒருவர் இந்த ஒப்பந்தம் முற்றிலும் டிஃபென்ஸை நோக்கமாக, தற்பாதுகாப்பை கொண்டது என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பாதுகாப்பு உறவில் சவுதி அரேபியா தனது பொருளாதார வலிமையை மேம்படுத்தும். அதாவது உலகின் மிகப்பெரிய செல்வந்த நாடான இந்த நாடுகளில் சவுதி அரேபியா நிறைய பணத்தை கொடுப்பதற்கு பொருளாதார வல்லமை கொண்ட நாடு. அப்போ அவர்களுக்கான பணி ஒரே பொருளாதாரம். மேலும் உலகின் மிகப்பெரிய ஆயுத கொள்முதல் நாடுகளில் ஒன்றாகவும் சவுதி விளங்குகிறது. இப்போ சவுதி பணத்தை கொடுப்பாங்க, அவர்கள் ஆயுதங்களையும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பெரிய நாடு, பெரிய லேண்டு வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது நம்ம துருக்கி முக்கியத்துவத்தை பார்ப்போம். துருக்கி நேட்டாவில் பெரிய நாடு மட்டும் இல்லாமல் அவர்களிடத்தில் மேனுஃபேக்சரிங் இராணுவ படைகளை கொண்ட பெரும் நாடாகவும், மேம்படுத்தப்பட்ட 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க அளவிற்கும் வல்லமை கொண்ட ஒரு இஸ்லாமிய நாடு துருக்கி. இது அவர்களின் பங்கு. இந்த 3 பேரும் சேர்ந்தா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பங்கு இருக்குல்லவா. பாகிஸ்தானுக்கு என்ன பங்கு? பாகிஸ்தான் வேறு ஒன்றும் இல்லை, அவர்களிடத்தில் அணு ஆயுதங்களை கொண்ட நாடு. ஈரானில் நடைபெற்று வரும் மோதல் தற்போது முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படாத நிலையில் பிராந்தியத்தில் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா போராடி வரும் சூழலில் தான் இந்த 3 நாடுகளும் ரொம்ப கவலை. என 28ஆம் தேதி ஷியா இஸ்லாம் பெரும்பான்மையாக உள்ள ஈரானின் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும், ஈரானும் அதன் கூட்டாளிகளும் அதற்கு பழிவாங்க சவுதி அரேபியா, பிற வளைகுடா நாடுகள் மீதும் பயங்கர தாக்குதல் இலக்குகளை இப்போதும் தாக்குகிறார்கள். அந்த நாடுகளுக்கு செல்லும் சரப்பு கப்பல்கள், போக்குவரத்து எல்லாம் மோசமாயிட்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மத்தியஸ்தராக பாகிஸ்தான் செயல்படுவது. இதெல்லாம் பழைய கதை. பாகிஸ்தானுடைய இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்தியும், இராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டும், அதன் பின்னர் மீண்டும் மோதல் தீவிரமடைந்தும் சவுதி அரேபியா பெரும்பாலும் இந்த மோதலில் நேரடியாக ஈடுபடாமல் இருந்தாலும் சவுதியை தாக்கித்தான் கொள்கிறார்கள். அதனால தான் இப்போது 3 திசைகளிலிருந்தும் தாக்குதல்களை எதிர்கொண்ட நிலையில் கடந்த மாதம் அமெரிக்காவோடு இணைந்து ஈரானின் ஆதரவு பெற்ற, அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் குழு, ஆயுத குழுக்களின் மீது சவுதி தாக்குதல் நடத்தியது உங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த குழுக்கள் தான் சவுதி அரேபியா நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்காவோடு அவர்கள் சேர்ந்தார்கள். இப்போது ஏமன் நாட்டின் வடமேற்கு பகுதியில் பெரும்பான்மையான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் சவுதி அரேபியா மீது ஒரு பெரும் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏமன் அரச படைகளுக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அது தனி டாபிக். எஸ்டிசி, ஹவுதிகள், அரச படைகள். அரச படைகளுக்கு ஆதரவாக இருப்பது ஏமனில் சவுதி அரேபியா. கடந்த மாதம் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல் தடையை, மெரிடைம் எம்பர்கோ என்று நாம் அதை ஆங்கிலத்தில் அளிக்கலாம், இந்த மெரிடைம் எம்பர்கோ அறிவித்த பிறகு செங்கடல் பாபல் மந்திப் பகுதியில் எண்ணெய்கள் செல்லலை. அது வழியாக நாள் ஒன்றுக்கு டேங்கர்கள், கப்பல்களையும் சவுதி அரேபியாவுடைய குறிவைத்து தாக்கினார்கள். இதில் பதிலளிக்கும் வகையில்தான் சவுதி அரேபியா ஹவுதிகளின் நிலையை குறிவைத்து வான்வெளி தாக்குதலை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் செங்கடல் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான
இந்த புதிய கூட்டணியை உருவாக்கியது 14 நாடுகள். ஆக இப்போ சவுதிக்கு பாதுகாப்பு தேவை. சவுதி அரேபியா நாள் ஒன்றுக்கு 7.4 மில்லியன் நியர்அபவுட் கிட்டத்தட்ட 74 லட்சம் பேரல்கள் நின்று போய்விட்டது. உங்களுக்கு புரியும். இந்த 14 நாட்கள் கூட்டணி எளிமையான ஏழை நாடுகளான சூடான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், துருக்கி இன்னும் பல நாடுகளோடு சவுதி தனது கூட்டணி வலையமைப்பை அகலப்படுத்துவதன் விளைவாக வருங்காலத்தில் பணம் வைத்திருக்கும் சவுதியும் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லாயுத சக்தியாக இருக்கும் துருக்கியும் அணுகுண்டுகளை வைத்திருக்கும் பாகிஸ்தானியர்களும் இவர்களுக்கு கீழ் சூடான் இன்னும் மத்திய கிழக்கில் பல நாடுகள் இணையலாம் என்ற எதிர்பார்ப்பில் தான் வெள்ளிக்கிழமை கடந்த வாரம் என்றால் நேற்று முன்தினம் இது அறிவிக்கப்பட்டது. சரி, இப்போ நம்ம சவுதி அரேபியாவுடைய ஆயுத பலம் என்ன முதல்ல உங்களுக்கு பார்ப்போம். சவுதி அரேபியா ரேங்க் ஒரு டாப் மிலிட்ரி பவர்ஸ் குளோபலி. அவங்க ஒரு மாசிவ் டிஃபென்ஸ் பட்ஜெட் ரஃபா 75 பில்லியனுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க உலகம் முழுவதும். சவுதி அரேபியாவில் ஒரு ஆக்டிவ் மிலிட்ரி ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2,57,000 பேர் இருக்கிறார்கள். இட் இஸ் பர்சனலி அக்ராஸ் இட்ஸ் மெயின் பிரான்ச்சஸ். அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆப்ரேட் அண்ட் அட்வான்ஸ் இன்வென்டரி ஆஃப் த வெஸ்டர்ன் சப்ளைடு ஃபைட்டர் ஜெட்ஸ். அதாவது மேற்கத்திய நாடுகளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குங்க. ஆர்மர் இருக்குங்க சவுதிட்ட. 75 பில்லியன்னா எல்லாம் இருக்குமே. மிசைல் டிஃபென்சிவ் சிஸ்டம் இருக்குது. அதனால் அவர்கள் வருடம் இந்த அலோகேட்டட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அலோகேட்டட் நியர்லி அபவுட் 75 பில்லியன், மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மிலிட்ரி ஸ்பெண்டர்ஸ் இன் தி வேர்ல்டு. உலகத்தில் மிக 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 அதிகமாக குளோபல் ரேங்கில் அவங்க இருக்காங்க. 25வது ரேங்க் உலக தரத்தில் சவுதி அரேபியா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2,57,000 ஆக்டிவ் ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய நேஷ்னல் கார்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு கோர் கேப்பபிலிட்டிஸ், இன்வென்ட்ரிஸ், ஏர் பவர், ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. இது அட்வான்ஸ்டு மல்டி ரோல் ஃபைட்டர்ஸை அவங்கள்ட்ட வைத்திருக்கிறது. அமெரிக்காவின் இருக்கக்கூடிய F-15 ஈகிள்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அதே போன்று யூரோ ஃபைட்டர்ஸ் டைப்பூன்ஸ் விமானங்களும் சவுதியிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, சவுதியை பற்றி உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் இவ்வளோ பெரிய நாடாண்டு. கிரவுண்டு மிசைல் ஃபோர்ஸில் 800க்கு மேற்பட்ட மெயின் பேட்டில் டேங்க்ஸ்கள் சவுதி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ராட்டஜிக் மிசைல், ஏர் டிஃபென்ஸ் யூனிட் எல்லாம் இருக்கிறது. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் இறக்குமதியில் அவங்க ஹெவி ஹை என் ஹார்ட்வேர் இம்போர்ட்டட், அதாவது ஹார்ட்வேர்ஸ் என்றால் பிரைமரிஸ் எங்கிருந்து என்று சொன்னாலும் அமெரிக்கா அதாவது ஹை அண்ட் ஹார்ட்வேர் இம்போர்ட்டட் பிரிமிலரி ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பியன் சப்ளையர்ஸ்டிருந்து அது உதிரி பாகங்களுக்கான அனைத்தையும் அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள். மேனுஃபேக்சரிங் அவ்வளோ பெரிய நாடு சவுதி. இப்போ சவுதியை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேனே, மறக்கவே கூடாது. சவுதியினுடைய இராணுவ வல்லமை புரிந்து கொண்டதா? எவ்வளோ பட்ஜெட்? 75 பில்லியன் பட்ஜெட். அவர்களுக்கு டைப்பூன்ஸ் இருக்கிறது, F-15 இருக்கிறது. உலகத்தின் 25வது நாடுகள் எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மீண்டும் மீண்டும் மனசில் வச்சுருக்கேன். சவுதி இவ்வளவு பெரிய உலகின் டிஃபென்ஸில் மிகப்பெரிய பர்ச்சேஸுக்குரிய நாடு. அடுத்து நம்ம துருக்கியை பார்ப்போம். துருக்கி உலகத்தில் 10வது இடத்துல குளோபல் மிலிட்ரியில் இருக்குங்க. அவங்களுடைய பவர் செகண்ட் லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் நேட்டோ, ஸ்டாண்டிங் மிலிட்ரி ஃபோர்ஸ் நேட்டோவில் 2வது மிகப்பெரிய நாடு. அவங்க ஆக்டிவ் பர்சனலில் 4,81,000 டிஃபென்ஸ் அவங்க இருக்கிறாங்க. அதாவது இராணுவ வீரர்கள். அவங்க செலவு பண்ணக்கூடிய பணம் வருஷத்திற்கு பட்ஜெட் 27.3 பில்லியன். அண்ட் எக்ஸ்பாண்டிங் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது துருக்கிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸை அவர்களுக்கு வளப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, துருக்கியினுடைய சப்ஸ்டான்சியல் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளூவன்ஸ் அக்ராஸ் எங்கெல்லாம் யூரோப் மட்டுமல்ல, மிடில் ஈஸ்ட் அண்ட் மெடிட்டரேனியன், அதாவது மத்திய தரைக்கடல் நாடுகளிலும் மிடில் ஈஸ்ட்லேயும் யூரோப்புகளிலும் அவர்கள் மிகப்பெரிய சக்தி.
மிகப்பெரிய சக்தி. ஆக்டிவ் ஃபோர்ஸில் 4,81,000 பேர். அதே மாதிரி ரிசர்வ் ஆர்மி 3,80,000 பேர். அவங்க துர்க்கிஷ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்னன்னா த கவரிங் த லேண்ட் ஃபோர்ஸ், அதாவது ஒட்டுமொத்தமாக தரைப்படை, நேவல் ஃபோர்ஸ் கப்பற்படை அண்ட் ஏர்ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நேட்டோவில் அவர்கள் பெரிய நாடு, 2ஆம் பெரிய நாடு. த ஃபவுண்டேஷனல் ரீஜனல் ஆங்கர் ஆஃப் ஃபார் நேட்டோ. நேட்டோ மட்டுமல்ல, கான்ட்ரிபியூட்டிங் ஃபோர்ஸ் டு மல்டிநேஷ்னல் கமாண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ நியூக்ளியர் ஷேரிங் பாலிசிஸ். இவ்வளவு பெரிய நாடா, அடே அப்பா. அவர்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஹை டொமஸ்டிக் டிஃபென்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சி ரேட், சொந்த தேவைகளுக்கு அவர்களே செல்ஃப் சஃபிஷியன்சி ரேட் உற்பத்தி, ரெடியூசிங் ரிலையன்ஸ் அந்த ஃபாரின் சப்ளைஸ். இதன் மூலமாக அவர்கள் தங்களுக்கான ஆயுத வலிமையை உருவாக்கி கொள்வது மட்டுமல்ல, அந்த நாட்டுக்கான ஸ்டேட் பேக்டு ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்கும். துருக்கியுடைய பேக்கார், துருக்கியினுடைய டுசாஸ், துருக்கிஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேர் தான் டுசாஸ். அதே மாதிரி துருக்கின்னு இருக்கக்கூடிய ஆஸ்லைன், ரோக்ஸ்டன் டிசைன் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் மிசைல் அவங்கள்ட்ட இருக்குங்க. ஆர்மர்டு வெஹிக்கிள், அதாவது டேங்கர்கள், அன்மேண்டட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டிக்கல் இனோவேஷன் அண்ட் கம்பேக்ட் ட்ரோன் டெவலப்மெண்ட். இதுதான் உலகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுறாங்க. பர்டிகுலரி நான் சொன்ன மாதிரி துருக்கியில் இருக்கக்கூடிய இந்த பே ரெக்டார் சீரியஸு 1, 2, 3 இது என்னன்னு பார்த்தா, 1 ஏர், 2வது லேண்ட் அண்ட் நேவல் கப்பாபிலிட்டிஸ், எல்லாவற்றிலும் அவர்கள் ரொம்ப டாப் மோஸ்ட்டு. ஆப்ரேட் லார்ஜ் ஃபிக்ஸ்டு ஏர்ஃபோர்ஸில் எல்லாவற்றிலும் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய F-16 ஃப்ளீட்ஸ் அவர்கள்ட்ட இருக்குது. நேவல் பவரை பொறுத்தவரை ரெட் சி, பிளாக் சீலையும், அதே மாதிரி ஏஜியன் சி, ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன்ஸ், எல்லா இடங்களிலும் அவர்கள் ஆம்பிசியஸ் அசால்ட் ஷிப் TCC. அது மட்டுமல்ல, அவர்களுடைய எக்யூபேஷன், அதாவது மிலிட்ரி எக்யூபைடு வித் thousands ஆஃப் த மெயின் பேட்டில் டேங்கர்ஸ் அவர்கள்ட்ட. அது மட்டும் இல்லைங்க, ஜெனரேஷன் ஆர்மர், பர்சனல் கேரியர், இண்டிஜீனியஸ் ரேஞ்ச் மிலிட்ரி சப்போர்ட் சிஸ்டம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய நாடு இது துருக்கி. அடுத்து நம்ம பாகிஸ்தானை பற்றி பார்த்தா, அவங்கள்ட்டையும் ஒரு 66,000 பேர், 6,66,000 ஆக்டிவ் ட்ரூப் இருக்கிறாங்க. ரிசர்வ் ட்ரூப்பு ஒரு 5,50,000 பேர் இருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி அவங்கள பட்ஜெட்டை பொறுத்தவரை 10 பில்லியன் தான், நியர் அபவுட் 10.2 பில்லியன்ஸ். ஏர்கிராஃப்ட் இருக்குது, 400 டோட்டல் காம்பேட், அதாவது களத்தில் இறங்கக்கூடிய டேங்கர்கள், பாகிஸ்தான் இடத்துல கெப்பபிள் ஏர்கிராஃப்ட், விமானங்கள், குண்டு விமானங்கள். JF-17 ஒன்று வைத்திருக்கிறாங்க, அது சீனாவோடு ஜாயினிங் உள்ளது. JF-17, அதே மாதிரி JF-17 தண்டர்ஸ் தான் அது. F-16 அமெரிக்கா கொடுத்தது, J-10C இது சீனா. இப்போ நேவல் எடுத்துக்கிட்டால் 120 டோட்டல் நேவல் அசட்ஸ் அவர்கள்ட்ட, இன்க்ளூடிங் 8 நீர்மூழ்கி கப்பல்கள், மல்டிபிள் ஃப்ரிகேட்ஸ். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அலாங் சைட் அண்ட் ஆக்டிவ் நியூக்ளியர் டெட்டரண்ட் ஃபோர்ஸஸ் அவர்களில் அவைபிள். இவ்வளவு ஒரு சக்தி கொண்ட பாகிஸ்தான், அமெரிக்கா, துருக்கி, இவர்களுடைய இராணுவத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். சிலருக்கு இது கொஞ்சம் புரியும், சிலருக்கு புரியாது. நான் அதற்காக சொல்லவில்லை, ஒரு செய்தியை ஃபுல்லாக கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு மொத்தத்தில் புரியுது. இந்த 3ம் வல்லமை உள்ள நாடுகள் தான் இப்பொழுது சேர்ந்து அமெரிக்காவை கைவிட்டு விட்டார்கள் என்று எல்லா நாளிதழ்களும் செய்துவிட்டார்கள். அமெரிக்கா உலகத்தில் ஒரு பெரிய, அவருடைய பேர் எனக்கு மறந்து விட்டது, நேற்று ஒரு யூடியூபர்ஸில் பேசினாங்க. அவர் சொல்லியிருக்கிறார், அமெரிக்காவினுடைய சரிவு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸில் ஆரம்பிக்கிறது. அது உண்மைதான்.
இப்போது அமெரிக்காவை புறம் தள்ளி அடுத்த கட்டத்திற்கு உலகம் மாறுகிறது என்பதுதான் துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தானுடைய மெக்கா பிரகடனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.